இச்சுப்போட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆர்ஜே ஆனந்தியும் சாச்சனாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவா கேங்கை வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் புகழ்கிறாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்து நான் ஜெஃப்ரியை வந்து தோக்கடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. அதே மாதிரி அருண் பிரசாத் பண்ணது வந்து ஹீரோயிக் மூவ்மெண்ட் மாதிரி வந்து இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் வந்து போச்சு. ஸோ இவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அருண் வந்து இந்த இப்போது எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி அருணை ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜாக்லின் தான் அதுக்கு காரணம், யூஆர் அ குட் சோல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அவர் பெரிய தியாகம் பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜே ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து நீ வந்து சிவாக்காக விளையாட மாட்டேன் அப்படின்னு உனக்கு மைண்டில் இருந்தது, ஜெஃப்ரி தான் வின் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீ வரல அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லியிருக்கலாமே. இப்போ வந்து கஷ்டப்பட்டு இந்த கேம் 4 நாளாக நடக்குது, கஷ்டப்பட்டு டாப் 2ல் வந்து சிவாவும் ஜெஃப்ரியும் வந்து நின்றுருக்காங்க. அது எப்படி வந்தாங்களோ ஆனால் வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நீ ஜெஃப்ரி தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து கேட்டார்ல, அந்த ஸ்வாப் நடக்கும்போது அருண் பிரசாத் சிவகுமார் வந்து அருண் பிரசாத் தான் வேணும்னு சொல்லும் போது நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. விஷாலில் கேட்டாங்க, விஷால் வரலன்ட்டாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டபோது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் வேறு யாராவது சிவாக்காக வந்து விளையாடிருப்பாங்கல்ல. அதை பண்ணாமல் இங்கே வந்துட்டு ஜெஃப்ரி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேமை விளையாடுறாங்க. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு இப்போ அவர் தெரியாமல் வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. அவர் பொம்மையை எடுத்துகிட்டு ஜெஃப்ரி பொம்மைன்னு தெரிஞ்சனால தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமா வெளியே வந்து அழுது எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே உன்ன மாதிரி மனசு யாருக்கு வரும், அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஜாக்லின்னு எல்லாருமே வந்து ஏற்றி விட்டு இப்போ அவங்க அழுதுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அருண் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கோவா கேங்கை வந்து ஏன் பாராட்டினாங்க அப்படின்னா வந்து இந்த டாஸ்க்லேயே வந்து ஒழுங்காக ஒரு ட்ரஸ்டபுளாக, அதாவது நம்பிக்கைக்குரியவர்களாக வந்து விளையாடினது வந்து அவங்க கேங்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவங்க டீமுக்காக வந்து ஃபார்ம் ஆகி அதை ப்ராப்பராக விளையாடினாங்க. மற்றவங்க கூட அங்கே இங்கேன்னு சொல்லி மாற்றிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி இது. ஸோ அந்த 4வது ரவுண்டுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் 3 ரவுண்டு இருக்கும்போது நான் ஜெஃப்ரி இதை வந்து எடுத்து வச்சுருந்தா, வெளியவே வச்சுருந்தா கேமே வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க கூட வந்து போட்டி போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மட்டும் நடந்திருந்தால் இன்னும் செம ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் அப்படி வந்து நடக்கலை. பட் கண்டிப்பாக ஜெஃப்ரி வின் பண்ணது டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.